பொள்ளாச்சியில் பூ பெய்தியதால் பள்ளி மாணவி தனியாக அமர வைக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பள்ளி முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளியில் விசாரணை நடத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாவட்ட கல்வி அதிகாரி கோமதி இச்சம்பவம் குறித்து மேல் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பொண்ணை 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்கங்கிறதுனால முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவங்கள பள்ளி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. மேல் நடவடிக்கை போகும். இதைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த பள்ளியில் ஆய்வு நடத்திய ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் இச்சம்பவம் குறித்து புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து மாணவியின் தந்தை சுரேந்திரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுபோன்ற தீண்டாமை கொடுமை வேறு எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் என்பதற்காகவே புகார் அளித்துள்ளதாக கூறினார். மேலும் நவீன தீண்டாமையை கடைபிடித்துள்ள பள்ளி நிர்வாகத்தின் மீது கல்வித்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவியின் தாத்தா வலியுறுத்தியுள்ளார். அதாவது இந்த மாதிரி எதுக்காக மெயினாக புகார் அளிச்சிருக்குன்னா இந்த தீண்டாமை அந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக இது பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க. 9ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. இந்த 2 எக்ஸாமையுமே பிள்ளை ஸ்கூலுக்கு விட்டு வெளியே உட்கார வச்சு படியில் அந்த செருப்பு விடக்கூடிய இடத்துல படியில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதி வைக்கிறாங்க. இது ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவிங்கிறனால இந்த அளவுக்கு கேடுகெட்டத்தனமான ஒரு செயலை இந்த பள்ளி நிர்வாகம் எடுத்திருக்கு. அதனால் இந்த பள்ளி நிர்வாகத்தின் மேலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்.